அனைவருக்கும் வணக்கங்க. இந்த பதிவுல 2026 தமிழ்நாட்டு எலெக்ஷன் முடிவுகள் எப்படி வந்தது, என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்ன, நான் ஜோதிடத்தோடைய பலன் என்ன சொன்ன, என்ன நடந்தது, முக்கியமாக இதுக்கு மேல என்ன நடக்கும் எல்லாத்தையும் இந்த பதிவுல 1 by 1 சொல்றேன். மக்கள் நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்டீங்க. எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுல இருந்து நிறைய போன் கால்ஸ்ல இருந்து, வாட்ஸ்அப்ல இருந்து, கமெண்ட்ஸ்ல இருந்து ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டீங்க. எல்லாத்துக்கும் நான் பதில் தரேன். இன்னொன்னு, விஜய பத்தி ஒரு 2 வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பாருங்க. எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி இருக்கும்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் ஃபுல்லா பாருங்க. பாதி அங்கங்க பார்த்துட்டு வந்து கேட்காதீங்க. ஒருத்தர் 2-3 பேர் எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, டிஎம்கே நீங்க வின் பண்ணணும்னு சொன்னீங்க, அது எப்படி டிஎம்கே வின் பண்ணலையெல்லாம் கேட்டீங்க. டிஎம்கே வின் பண்ணணும்னு நான் சொல்லவே இல்லை. எல்லாத்துக்கும் நான் உங்களுக்கு இந்த பதிவுல நான் விளக்கம் தரேன். ஃபர்ஸ்ட் நான் போட்ட வீடியோவை ஃபுல்லா பாருங்க, ஃபுல்லா என்ன அதை புரிஞ்சுக்கோங்க. ரைட்டுங்களா? ரைட். ஃபர்ஸ்ட் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இது ஜோதிட கருத்து கிடையாது, தனிப்பட்ட கருத்து, என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். 2026 மே 4 காலையில டிவியை பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடந்தது. ஆனா அதை நம்ப முடியல. தமிழ்நாட்டுல ஒரு 2 கட்சி இருந்தது. அந்த 2 கட்சி ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பை பண்ணி வச்சிருந்தது. அதுல ஒரு கட்சி ஒரு மதத்தையே டெவலப் பண்ணிட்டு இருந்தது. ஒரு மதத்தையே அவங்களுக்கு ஓட்டு போடணும்னு டெவலப் பண்ணிட்டு இருந்தது. என்னவோ பண்ணாங்க. அதெல்லாம் இந்த வீடியோல நான் சொல்ல விரும்பல. மதம், ஜாதி, பணம், இந்த ஜாதி இந்த ஏரியால இவங்க ஓட்டு தான் விழும், இந்த ஜாதிக்காரங்க ஓட்டு தான் விழும், அந்த ஏரியால அந்த ஜாதிக்காரங்க ஓட்டு தான் விழும், இவங்க கிறிஸ்டின் இவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க, முஸ்லீம் இவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு ஏகப்பட்ட ஒரு செயல்களை செய்து அதனுடைய பலன்களையும் அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. இந்த எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடுச்சு. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தமிழ்நாட்டை மாத்தவே முடியாது, இன்னும் ஒரு 20-25 வருஷத்துக்கு இது இப்படிதான் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு ரொம்ப வேதனைப்பட்டுன்னு இருந்தேன். ஆனா இந்த எலெக்ஷனோட ரிசல்ட் அந்த மாற்றம் வந்துருச்சு. அந்த 2 கட்சிக்கு ஒரு மாற்றம் வந்துருச்சுன்றது ரிசல்ட்டை பார்க்கும்போது நிஜமாலே ஒரு சந்தோஷம். இனிமேல்ட்டு தமிழ்நாட்டுல ஒரு பெரிய சேஞ்சஸ் இருக்குது, அதுல மட்டும் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நிறைய சேஞ்சஸ் இன்னும் தமிழ்நாட்டுல நடக்க போது நான் சொல்றேன். ஆனா இந்த தொடக்கம், ஒரு நடிகர் இதெல்லாம் நடக்கணும்னு இருக்குது. எதுவோ ஒரு பெரிய மாற்றம், ஜாதி, மதம், பணம், முக்கியமா பணம், இவங்க கட்டமைச்ச அந்த கட்டத்தை அப்படியே உடைச்சி ஒரு பெரிய மாற்றம் நடந்தது. ரொம்ப பர்சனலா ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ரைட்டா? ஓகேங்க. அடுத்தது பலன் என்ன சொன்னேன், தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும், என்ன சொன்னேன்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட், ஸ்டாலின் அவர்களுக்கு சுத்தமா நேரம் சரியில்லைன்னு சொன்னேன். உதயநிதி அவர்களுக்கு நேரம் நல்லா சூப்பரா இருக்கு, ஜாதகம் நல்லா பலமா இருக்குது, இந்த சுச்சுவேஷன் இந்த காலகட்டம் அவருக்கு ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொன்னேன். விஜய் அவர்களுக்கு டைம் நியூட்ரலா இருக்குதுன்னு சொன்னேன், ஜாதகம் நல்லா இருக்குதுன்னு சொன்னேன். 2 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் அரசியல் கட்சி தொடங்குவதற்கு முன்னாடியே அவருக்கு சிஎம் ஆகிற அமைப்பு இருக்குதுன்னு சொன்னேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோலயும் அவருக்கு சிஎம் ஆகிற அமைப்பு இருக்குதுன்னு சொன்னேன். 2 மாசத்துக்கு முன்னாடி எலெக்ஷனுக்கு முன்னாடி போட்ட வீடியோலயும் அவருக்கு சிஎம் ஆகிற வாய்ப்பு, அமைப்பு எல்லாமே இருக்குதுன்னு சொன்னேன். இப்போ நேரம் அவருக்கு தசாபுக்தி மட்டும் சுக்கிரதசை நடக்கிறதால நேரம் நியூட்ரலா இருக்குதுன்னு சொன்னேன். ஒரு கட்சியோட சப்போர்ட் டெஃபினட்டா வேணும்னு சொன்னேன். எடப்பாடி அவர்களுக்கும் ஜாதகம் நல்லா இருக்குதுன்னு சொன்னேன். இப்போ நடக்கிற தசாபுக்தி புதன் தசை அவருக்கு நியூட்ரலா இருக்குதுன்னு சொன்னேன். எடப்பாடி அவர்களுக்கு நடக்கக்கூடிய புதன் தசை நியூட்ரலா இருக்குதுன்னு சொன்னேன். விஜய் அவர்களுக்கு நடக்கக்கூடிய சுக்கிர தசை நியூட்ரலா இருக்குதுன்னு சொன்னேன்.
இந்த எடப்பாடி அவர்களும் விஜய் அவர்களும் கூட்டணி வைத்திருந்தால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். விஜய் போய் சிஎம் சீட்ல உக்காந்துருவாரு, 2 பேர் கூட்டணி ஆட்சி அமைச்சு போய் சிஎம் சீட்ல உக்காந்துருவாருன்னு சொன்னேன். இவங்க இந்த தப்பு பண்ணி எலெக்ஷனுக்கு முன்னாடி கூட்டணி வைக்கல, இவங்க ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க, இதனுடைய பலனை டிஎம்கே அனுபவிக்கும்னு சொன்னேன். இதனுடைய பலனை டிஎம்கே அனுபவிக்கும்னு சொன்னனே தவிர டிஎம்கே வின் ஆயிடுவாங்கன்னு சொல்லல. பலனை போய் வீடியோ போய் ஃபுல்லா பாருங்க, ரைட்டுங்களா? இதனுடைய பிரதிபலனை டிஎம்கே அனுபவிக்கும்னு சொன்னேன், ரைட்டு. ஃபர்ஸ்ட் ஒன்னொன்னா வரும். ஸ்டாலின் அவர்கள் நேரம் சுத்தமா நல்லா இல்லை, அஷ்டமத்து சனி நடந்துன்னு இருக்கு, தசையும் நல்லா இல்லை, ஜாதகமும் மிக பலம் பொருந்திய ஜாதகம் கிடையாது. அவர் போன எலெக்ஷன்ல வின் பண்ணதே மகனோடைய அந்த அந்த மகனுடைய ஜாதகத்தோடைய பலம் கொண்டுதான் போன எலெக்ஷனே வின் பண்ணாங்க. இது அவருக்கே நல்லா தெரியும். சோ அஷ்டமத்து சனி, அந்த அஷ்டமத்து சனியால என்ன பண்ண முடியுமோ, ஒரு மனுஷனை எவ்வளவு கஷ்டப்படுத்த முடியுமோ அதை செஞ்சுது. எல்லாரும் ஒரு கட்சிக்கு பலனை சொன்னா நான் அந்த கட்சின்னு நினைச்சுக்கிறீங்க, தயவு செஞ்சு அப்படி நினைக்காதீங்க, ரைட்டுங்களா? ஒரு கட்சிக்கு அவர் உதயநிதி ஸ்டாலினோட ஜாதகம் நல்லா இருக்குதுன்னு சொன்னா என்ன டிஎம்கேங்கிறீங்க? கிடையாது, ரைட்டுங்களா? அவரோட ஜாதகம் ஜோதி. இது இந்த வீடியோ அரசியல் சேனல் கிடையாது, அரசியலை பத்தி பேசக்கூடிய சேனல் கிடையாது, இது ஜோதிட சேனல். நானே நினைச்சிருக்கேன் இவங்களுக்கு எப்படி கடவுள் இப்பேற்பட்ட ஜாதகத்தை கொடுக்குறாருன்னு நானே நினைச்சிருக்கேங்க. இதெல்லாம் பர்சனலா நினைக்கிறத வெளியே பேச முடியாதுங்க. இப்பேற்பட்ட ஒரு ஜாதகத்தை எப்படி கடவுள் கொடுக்குறாரு? அப்போ கடவுள் இன்னும் ஒரு 50 வருஷத்துக்கு இவங்க தான் ஆட்சி பண்ணணும்னு நினைக்கிறாரோ அப்படின்னு நானே நினைச்சிருக்கேன். அவங்க வீட்டுல பிறக்கிற குழந்தையோடைய ஜாதகங்கள் எல்லாமே ஏன் ஸ்ட்ராங்கா இருக்குது நானே நினைச்சிருக்கேன். ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகம், உதயநிதி அவர்களுடைய ஜாதகம், விஜய் அவர்களுடைய ஜாதகம், எடப்பாடி அவர்களுடைய ஜாதகத்துல 4 ஜாதகத்துல இப்பவும் சொல்ற உதயநிதி ஜாதகம் தான் பலம். அதுக்குன்னு என்ன டிஎம்கேன்றாதீங்க. அந்த ஜாதகம் அப்படி இருக்குது, அதை பாக்குறேன், சொல்றேன், அவ்வளவுதான். கணிப்பு இதுதான். அப்புறம் பாத்தீங்கன்னா அஷ்டமத்து சனி முதல்வரை ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பெரிய ஒரு பொசிஷன்ல அந்த லெவல்ல இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வலி என்னன்னு தெரியும். புரியுதுங்களா? அந்த ஒரு போர்க்காலத்துல ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கும் போது அதனுடைய சில தோல்விகள் அவங்களுக்கு மிகப்பெரிய மன அழுத்தத்தையும் மன வலியவும் கொடுக்கும். நம்பர் 1 பாயிண்ட், அவருக்கு பேட் டைம், பேட் தசை வச்சு செஞ்சது. நம்பர் 1 பாயிண்ட். நம்பர் 2 பாயிண்ட், இந்த உதயநிதியோடைய ஜாதகம் சாதாரண ஜாதகம் இல்லைன்னு சொன்னேன், ரொம்ப பலமான ஜாதகம் சொன்னேன். இவங்க வாங்கினது சாதாரண சீட்டு கிடையாது, இவங்க வாங்கினது 72 சீட்டு. விஜய் அவர்கள் 108. இவங்க இன்னும் ஒரு 20 வாங்கி இருந்தாங்கன்னா தமிழ்நாட்டுல நிலைமை தலைகீழா போயிருக்கும். அந்த 72 சீட்டு வாங்கினதுக்கு ரீசனு உதயநிதி அவர்களுடைய ஜாதகம். திமுக அதிமுகவும் விஜயும் கூட்டணி வைக்கலனா அதனுடைய பலனை திமுக அனுபவிப்பாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அதனுடைய பலன் தான் 72. இதே அதிமுகவும் விஜயும் தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணி வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா திமுக 40 தான் வாங்கியிருக்கும். நான் கடந்த வீடியோல விஜய் இத்தனை வாங்குவாரு, டிஎம்கே இத்தனை வாங்கும், எடப்பாடி இத்தனை வாங்கும்னு சொல்லவே இல்லையே. நான் அதை பத்தி அதுக்குள்ள அந்த கவுண்டிங்கை பத்தி போவே இல்லையே. இப்பதான் அதை பத்தி கவுண்டிங்கை பத்தி சொல்றேன். விஜயும் அதிமுகவும் கூட்டணி வச்சிருந்தா டிஎம்கே 40 தான் வந்திருக்கும். அதனுடைய பலனை டிஎம்கே, இவங்க 2 பேர் கூட்டணி வைக்காதது டிஎம்கேக்கு போவோம்னு சொன்ன பாருங்க, அது போயிடுச்சு. இவங்க 2 பேர் கூட்டணி வச்சிருந்தாங்கன்னா டிஎம்கே, விஜய் அவர்களும் அதிமுக அவர்களும் கூட்டணி வச்சிருந்தா இந்நேரம் எந்த விதமான சிக்கலும் இல்லாம போயிட்டு அதிமுகவும் விஜய் அவர்களும் போயிட்டு சிஎம் சீட்ல 2 சிஎம்ன்ற மாதிரி ஏதோ ஒரு பங்கை பிரிச்சுக்கிட்டு
ஒரு வருஷம் நீ ஒரு வருஷம்னா இல்ல 2.5 வருஷம் நீ 2.5 வருஷம்னா ஏதோ ஒரு சிஎம் அசிஸ்டன்ட் சிஎம்னு சொல்லிட்டு உக்காந்துட்டு திமுகவுக்கு ரொம்ப கம்மியான தொகுதிகள் கிடைச்சிருக்கும். அந்த மாதிரி நடந்திருக்கும். இப்ப வந்து என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப கூட என்ன பலன் நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, இறைவன் விஜய் அவர்களுக்கு அதிமுகக்கும் விஜய் அவர்களுக்கும் கரெக்டா அவங்களுடைய நேரத்தை பொறுத்த வரைக்கும், அவங்களுடைய தசாபுக்தியை பொறுத்த வரைக்கும் பாதி பாதி கிடைச்சிருக்கணும்னு வைங்களேன். ஒரு 80 இல்ல ஒரு 85 கிடைச்சிருக்கணும்னு வைங்களேன். அந்த அதிமுக கிடைக்க வேண்டியது விஜய்க்கு எக்ஸ்ட்ராவா போயிருக்குது. இப்ப கூட சொன்னதுதாங்க நடந்தது. அது எப்படின்னா, விஜய் அவர்களுக்கு கடவுள் இந்த தசாபுக்தியில 108 சீட்டு கொடுத்தாருல, 108 கொடுத்தாருல, ஒரு பெரிய நம்பர்ல, அசைக்க முடியாத ஒரு நம்பர்ல கூட ஒரு 10 கொடுத்துருக்கலாமே. இப்ப கூட அந்த கூட்டணின்ற அந்த இதுதானே வருது. இதோட முடிஞ்சிடல. இங்கதான் செக் பாயிண்டே இருக்கு. அந்த 10ல தான் செக் பாயிண்ட் இருக்கு. அந்த 10ல தான் அந்த சுக்கிரதசையுடைய வேலை இருக்கு. இவங்க கூட்டணி வச்சிருந்தாங்கன்னா கதையே வேற. அந்த கூட்டணி வைக்காததால இப்ப அந்த 10ல தான் ஏகப்பட்ட திருப்பு முனைகள் இப்போ இருக்குது. 108 கொடுத்தாருல, இன்னும் ஒரு 10 திமுக கிட்ட இருந்தோ இல்ல அதிமுக கிட்ட இருந்தோ வாங்கி இவருக்கு கொடுத்து இருக்கலாம்ல. அங்கதான் அந்த சுக்கிரதசை தடுக்குது. நான் என்ன சொன்னேன், விஜய் அவர்கள் கூட்டணி அமைச்சாதான் இந்த சுக்கிரதசையில அவர் போய் உட்கார முடியும்னு சொன்னேன். விஜய் அவர்கள் சிஎம்ஏ ஆக முடியாதுன்னு நான் எந்த வீடியோலுமே சொன்னல. கூட்டணி அமைச்சாதான் போய் உட்கார முடியும். சார் அதிகமா கொஞ்சம் வாங்கிட்டாரு, இந்த தசையில கொஞ்சம் அதிகமா வாங்கிட்டாரு. இந்த தசை ஒரு 85 2 பேருக்கு ஈக்குவலா கொடுத்துருக்கணும். ஒரு 20 சீட்டு ஜாஸ்தி ஆனதுக்கு மெயின் ரீசன் டிஎம்கே சில வேலைகளை பண்ணதால அதனுடைய பிரதிபலன் விஜய் அவர்களுக்கு போச்சு. அது என்னன்னு நான் சொல்றேன். அதனுடைய பிரதிபலன் கூட்டணி வைக்காததால அதனுடைய கிரெடிட் விஜய் அவர்களுக்கு போச்சு. ஆனாலும் அந்த தசை இவ்வளவு செஞ்சது, அந்த தசை அலைது ராகு தசை, இது சனி தசையா இருந்திருந்தா ஃபுல்லா ஒரு விஜய் அவர்களே ஒரு 130 140 வின் பண்ணி எந்த ஒரு இதுவுமே இல்லாம டைரக்டா போய் அவரு எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாம டைரக்டா போய் உக்காந்து இருப்பார். அந்த சுக்கிரதசை தான். அந்த 10 சீட்டுல என்ன சார் இருக்குது, 10 சீட்டுல யாராச்சும் 4 பேர் வந்துருவாங்கன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. இதுக்கு மேலதான் பஞ்சாயத்தே இருக்கு. அந்த சுக்கிரதசை தான் இவ்வளோ சம்பவத்தை இதுக்கு மேல இது வரைக்கும் நடந்தது. ஓகே, இதுக்கு மேல நடக்க போற பஞ்சாயத்துக்கு அந்த முழுக்க அந்த சுக்கிரதசை தான் காரணம். ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன பலன் சொன்னனோ அது கரெக்டா நடந்தது. உதயநிதி அவர்களுக்கு என்ன பலன் சொன்னனோ அது கரெக்டா நடந்தது. எடப்பாடி அவர்களுக்கு என்ன பலன் சொன்னனோ அதுவும் கரெக்டா நடந்தது. விஜய் அவர்களுக்கு கூட்டணி வைப்பாரு, அதுவும் நடந்தது. விஜய் அவர்கள் சீட்டு கொஞ்சம் கூட வாங்கினதுக்கு டிஎம்கே செஞ்ச ஒரு தவறு, அது விஜய் அவர்களுக்கு எக்ஸ்ட்ராவா போயிடுச்சு. இறைவனோட ஒரு கோபம் விஜய் அவர்களுக்கு சாதகமா போச்சு. இது வந்து எக்ஸ்ட்ரா ஒண்ணு நடந்தது. ஆனா இப்படி நடந்தோம், அது வந்து விஜய் அவர்களுக்கு உண்மையை சொல்றேன், அது ஒரு கெடுதல் தான். சுக்கிரன் ஆக்சுவலி இப்போ 108 கொடுத்துட்டாருன்னு நான் பர்சனலா என்னோட தனிப்பட்ட கருத்து, 108 கொடுத்துட்டாருன்னு இது வந்து நல்ல விஷயம் கிடையாது. இதுதான் அவருக்கு பிரச்சனையை கொடுக்க போகுது. அதிமுக மட்டும் அவரோட ஒரு சப்போர்ட்ல இருந்து 2 பேர் ஈக்குவலா ஒரு 80 வாங்கி போய் ஆட்சியில உக்காந்து இருந்தா ஒரு 5 வருஷம் அரசியல்ல நல்லா கத்துக்கிட்டு, அரசியல்ல நல்ல நாட்டு மக்களுக்கும் நல்லதை பண்ணி அரசியலையும் நல்லா கத்துட்டு ஸ்ட்ராங் ஆயிட்டு இருப்பார். இன்னும் 5 வருஷம் இந்த சுக்கிரதசை அவருக்கு ஒரு பெரிய போராட்டமாக தனியா போய் உக்காடுறதால, தனியா மெஜாரிட்டியா போய் உக்காடுறதால மிகப்பெரிய சோதனைகளை கொடுக்குற மாதிரி இருக்கு. சுக்கிரன் வந்து, நான் ஏன் சுக்கிரனை வந்து அண்டர் எஸ்டிமேட், சுக்கிரதசையை அண்டர் எஸ்டிமேட் பண்ணனா, அந்த தசை வந்து பாதகாதிபதி தசை. இதே மாதிரிதான் கடைசி எலெக்ஷன்ல ஜெயலலிதா அவர்களுக்கு நடந்தது.
அந்த ஒரு வார்த்தை, அந்த நெகட்டிவான விஷயத்த பப்ளிக்ல சொல்லக்கூடாதுன்னு தான் சுக்கிர தசை ஈக்குவலா கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொன்னேன். அதுல கடந்த வீடியோல எந்த விதமான நெகட்டிவா நான் சொல்லவே இல்லை. சுக்கிர தசை பாதி கொடுத்திருந்ததுன்னா, ஒரு பெரிய கட்சியோட சப்போர்ட் விஜய்க்கு கிடைச்சிருந்ததுன்னா, நல்ல 5 வருஷத்தை ஃபுல்லா சூப்பரா பிளே பண்ணிட்டு மக்களுடைய ஆதரவை இன்னும் பெற்று அடுத்த எலெக்ஷன்ல அவரு தனி பெரும்பான்மை, அப்போ அவருக்கு அந்த தசை மாறி இருக்கும் போது அந்த தனி பெரும்பான்மையான அமைப்பு கிடைச்சிருக்கும். ஆனா இப்போ அவருக்கு ஜாஸ்தி கொடுத்து அந்த தசை அவருக்கு நல்லது செய்யல, கெட்டதுதான் செஞ்சிருக்கு. இனி வர ஏகப்பட்ட போராட்டங்கள், ஏகப்பட்ட திருப்பு முனைகள், என்ன இப்ப கணிக்க முடியாத அளவுக்கு சில திருப்பு முனைகள் இருக்கும். மேபி அவருக்கு ஏதாவது கட்சிகள் பெரிய குடைச்சலை கொடுக்கலாம், அவருக்கு கொடுத்த ஆதரவை வாபஸ் வாங்கலாம், அவர் ஆட்சியை கலைக்கிற மாதிரி அவருடைய எம்எல்ஏவை யாராவது கட்சிகள் புடுங்கலாம், இல்ல ஏதாவது நம்பிக்கை இல்லாத தீர்மானம் அந்த மாதிரி பண்ணலாம், இல்ல அவருக்கு ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையை கொடுக்கலாம், இல்ல ஒரு 2 வருஷம், இப்போ என்ன சொன்னேன், அவருக்கு அந்த தசை 50% பலத்தை கொடுக்குதுன்னு சொன்னேன். ஒரு 2 வருஷம் அந்த தசையை ஒரு ஆட்சியை நடத்திட்டு வேற ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படலாம், சம்பவங்கள் ஏற்படலாம், அதாவது ஆட்சியை கலைக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு கட்சி வந்து அவரை டோட்டலா நீ இதை பண்ணாதான் நான் உன்னை விடுவேன்னு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். இப்போ கிட்ட ஒரு 10 விஷயம் லைனா இருக்குது. இதுல ஏதாவது ஒண்ணு டெஃபினட்டா நடக்கும். இதுக்கு தான் சொன்னேன் அந்த தசை பவர்ஃபுல்லான தசை கிடையாது. நீங்க வந்து நான் சொல்றத ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபுல்லா வீடியோ பார்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னென்னலாம் சொன்னேன் அந்த பாயிண்ட் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே விஜய் அவர்கள் தேர்தலுக்கு முன்னாடி அதிமுகவோட கூட்டணி வச்சு அப்படியே போயிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லாம ஸ்மூத்தா அழகா போயிருக்கும். இப்போ நடந்தது பிரச்சனையே. 108 இறைவன் கொடுத்தாரு, அந்த ஒரு 10 ஒரு 12 கொடுத்திருந்தா அததான் அந்த தசை தடுக்குது. 10 12 கொடுத்திருந்தா பிரச்சனையே இல்லையேன்னு நிறைய பேர் கேட்பீங்க. அதுதான் அந்த தசையை தடுக்குது. அந்த சுக்கிர தசையோட வேலை அதுதான். இப்ப கூட கூட்டணி தானே அமையுது. இப்போ அதிமுக கூட்டணி வச்சிருந்தா ஒரு கட்சியோட போயிருக்கும். இப்போ 2-3 கட்சி கூட்டணி வைக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. சரி ஆயிப்போச்சு, அது ஒரு பக்கம். கூட்டணி வச்சுட்டு எப்படியோ சிஎம் ஆகுறாங்களோ என்னவோ ஒண்ணு நடக்குதுன்னு வைங்களேன். ஆனால் அதுக்கப்புறம் எலி அந்த கட்சிய போய் கடிக்கிற மாதிரி, அந்த பிறன்ற மாதிரி சில சம்பவங்கள் அந்த சுக்கிர தசையோடைய வலு இல்லாததால அந்த ஒரு தசாபுக்தி தூக்கி உக்கார வச்சிருங்க. ஜோதிடம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இந்த தசாபுக்தி தூக்கி உக்கார வச்சிடும். ஆனா அதுக்கப்புறம் அந்த வெயிட்டேஜ் அதுல கம்மியாகும் போது சில பிரச்சனைகள் அந்த கட்சிக்குள்ள ஏற்படும். ஈக்குவலா இருந்திருந்தா பிரச்சனை இல்லாம போயிருக்கும். இப்போ கொஞ்சம் அதிகமாக ஒரு 20-30 சீட்டை அதிகமா கொடுத்ததால, இப்போ மெஜாரிட்டி வந்ததால, இப்போ பொறுப்புகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் அதிகமா இருக்கு. இதனுடைய விளைவுகள் கண்டிப்பா கொஞ்சம் பெருசா இருக்கும். இதுதான் இங்க தலைவலியான சப்ஜெக்டே. நிறைய பேர் விஜய்க்கு ஆதரவானவர்கள், உங்களுக்கு எல்லாம் எதுவும் தெரியாது, உங்களுக்கு எல்லாம் வந்து ஜோதிடம் சரியா தெரியாது அப்படின்னு நீங்க நினைச்சுக்கோங்க. தவறே கிடையாது. நீங்க வந்து இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஜோதிடம் உங்களுக்கு சுத்தமா தெரியாம அரசியல் கண்ணோட்டத்துல மட்டும் நீங்க பார்க்கும் போது உங்களுக்கு இப்படிதான் இருக்கும். நான் முழுக்க ஜோதிடத்தோடைய கண்ணோட்டத்துல மட்டும்தான் பாக்குறேன். நான் என் பர்சனல் ஒப்பீனியனை ஸ்டார்டிங்லயே சொல்லிட்டேன். என் பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னு நானே சொல்லிட்டேன். ஏன் இன்னும் ஒரு 10 சீட்டு எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தா நானே பர்சனலா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். நம்ம வந்து ஜோதிட ஆராய்ச்சி பண்ணின்னு இருக்கோம். ஜோதிடத்துல நம்ம பலன் சொல்றோம். முழுக்க ஜோதிடத்துல என்ன நடக்குதுன்றதான் சொல்றோம். இததான் இத்தனை வருஷமா இந்த ஜோதிடத்தை இவ்வளவு புடிச்சு இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு இதுக்குள்ள வந்து உக்காந்துன்னு இருக்கேன். இந்த ஜோதிடத்துல இருக்கிற வருமானத்தை விட இதுக்கு முன்னாடி நான் பண்ண பிசினஸ்ல இதை விட 4 மடங்கு வருமானத்தை விட்டுட்டு நான் இங்க வந்திருக்கிறேன்.
ஏன்னா இந்த ஜோதிடம் அவ்வளோ பிடிக்கும், அவ்வளோ மிராக்கள் நடந்திருக்கு, அவ்வளோ சம்பவங்களை மக்களுக்கு பண்ணியிருக்கேன், அவ்வளோ மிராக்கல்கள் என்னோட வாழ்க்கையிலயும் நடந்திருக்கு. ஜோதிடத்துல ஒரு பலன் கூட மிஸ் ஆகாது. இப்ப இந்த சுக்கிர தசை அதிகமான சீட்டு கொடுத்ததேன்னு சந்தோஷப்படுறீங்க, நான் இது நெகட்டிவ்னு சொல்றேன். சமமான பலம் இருந்திருந்தால் பிரச்சனை இல்லாம இருக்கும். கொஞ்சம் பலத்தை அதிகம் பண்ணிட்டு பிரச்சனையை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ண போறாங்க. இதுதான் விஷயம். இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டத்துல நம்ம பார்ப்போம். அப்போ உங்களுக்கு தெரியும் சுக்கிரதசை ஏன் சுக்கிரதசை ஏன் பலம் இல்லைன்னு சொன்னாருன்னு அப்ப தெரியும். இப்ப தெரியாது, இப்ப சத்தியமா தெரியாது, வீடியோ பார்க்குற யாருக்கும் தெரியாது. சுக்கிரதசை ஏன் பலம் இல்லைன்னு சொன்னாருன்றத அப்ப தெரியும். ஓகேங்களா? ஓகே, கொஞ்சம் ஒரு 20-30 தொகுதிகள் விஜய்க்கு அதிகமா போச்சு இல்ல, அதுல டிஎம்கே ஒரு தப்பு பண்ணாங்கன்னு சொன்னேன்ல, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. மற்ற மதத்தினர் இதை நம்ப மாட்டாங்க, ஜோதிடம் தெரியாதவங்களும் இத நம்ப மாட்டாங்க. ஆனா என்னுடைய கருத்தை நான் சொல்லிடுறேன். திமுக ஒரு பெரிய தப்பு ஒண்ணு பண்ணாங்க. அவங்க அவங்க ஆட்சி எப்படி நடத்தினாங்க, இது பண்ணாங்க, அதை பத்தி எல்லாம் நான் சொல்ல விரும்பல. அவங்க முருகர் விஷயத்துல கொஞ்சம் விளையாடுனாங்க. சிவபெருமான் இந்த உலகத்துல ஒருத்தன் பிறந்து எவ்வளவுதான் ஆடினாலும், என்னதான் அநியாயம் பண்ணாலும், என்னதான் பிரச்சனை பண்ணாலும், ஏன் அவரோட கோவிலையே போய் டிஸ்டர்ப் பண்ணாலும் அவரு சைலண்டா உட்காந்து பார்த்துன்னு இருப்பார். நீ என்ன வேணாலும் பண்ணு ராசா, இன்னும் எவ்வளவு நாள் இருக்க போற, முடிச்சிட்டு இங்க தானே வரப்போற, அடுத்த பிறவியை நாங்க தானே கொடுக்க போறோம், பாத்துக்கிறோம்னு சைலண்டா உட்காந்து இருப்பார். பெருமாளும் அதே மாதிரிதான். ஒருத்தர் ரொம்ப ஆடுறான், ஒருத்தர் ரொம்ப பிரச்சனை பண்றான், ஒருத்தர் ரொம்ப அநியாயம் பண்றான்னா உட்காந்து பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பார். என்ன பண்றியோ பண்ணு, நான் பாத்துக்கிறேன்னு சிரிச்சுன்னு இருப்பார். முருகப்பெருமானும் இது சிவபெருமானும் பெருமாளும் இப்படிதான் இருப்பாங்க, சைலண்டா இருப்பாங்க. நீ என்ன வேணா பண்ணிக்கோன்னு சைலண்டா இருப்பாங்க. முருகர் இருக்கிறாரு பாருங்க, அவர் அப்படி இருக்க மாட்டார். முருகரை பத்தி உணர்ந்தவங்க, ஆன்மீகத்துல இருக்கிறவங்க, அவரை பத்தி தெரிஞ்சவங்க, அவருடைய திருவிளையாடல்களை அனுபவித்தவங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் முருகர் யாருன்னு தெரியும். அவர் மேல கொஞ்சம், அவரு சும்மா சிவனேன்னு ஒரு இடத்துல உக்காந்துன்னு இருந்தாரு. ஒரு பிரச்சனை வந்தது, தீபம் ஏத்தணும், திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏத்தணும்னு ஒரு பிரச்சனை வந்தது. அப்போ அவர் சைலண்டா தான் இருந்தாரு. ஆனால் அங்க ஒரு நிராகரிப்பு வரும்போது, அவர் தீபம் ஏத்தணும்னு எந்த கடவுளும் ஆசைப்படாது, அந்த மலையே அவரதுதான், அந்த மதுரையே ஆன்மீக நகரம் தான், அந்த மலையே அவரது தான். அங்க ஒரு தீபம் ஏத்தணும்லாம் கடவுள்ல ஆசைப்பட மாட்டாங்க, ஒரிஜினல் கடவுள்ல ஆசைப்பட மாட்டாங்க. ஒரிஜினலா இருக்கிற கடவுளை மார்க்கெட்டிங் பண்ண மாட்டாங்க. என்னை கும்பிடுன்னு சொல்ல மாட்டாங்க, என் மதத்துக்கு வான்னு சொல்ல மாட்டாங்க. அந்த மலையே அவரது தான். ஆனா அங்க ஒரு பஞ்சாயத்து நடக்கும் போது, அதை பண்ண மாட்டேன்னு ஒரு எதிர்ப்பு சொல்லும் போது, அந்த இடத்த முருகருடைய கோபத்தை வாங்குற மாதிரி ஆயிப்போச்சு. அதனுடைய பிரதிபலன் விஜய்க்கு பாஸ் ஆகுது. இதுதான் உண்மை. வெறும் விஜய்க்கு மட்டும் சப்போர்ட் பண்றவங்க இதை நம்ப மாட்டீங்க. ஆன்மீகத்துல இல்லாதவங்க இதை பார்த்தா, இந்த நான் சொன்ன கதையை பார்த்தா சிரிப்பீங்க, ஏன் சமாளிக்கிறேன்னு கூட சொல்லுவீங்க. இதை உறுதிப்படுத்துற மாதிரி ஒரு சம்பவம் அப்பவே நடந்தது. முதல்வர் அவர்கள் திருப்பரங்குன்றத்தை கிராஸ் பண்ணும் போது அவர் கார் டயரு வெடிச்சது. இது வரைக்கும் இந்த வரலாற்றுல ஒரு முதல்வரோட காரை எவ்வளவு செக் பண்ணி வெளியெடுப்பாங்க தெரியுமா? அவரு போறது வேற, பெரிய அந்த லேண்ட் க்ரூசர் கார் வேற, அதனுடைய டயர் எல்லாம் பஞ்சர் ஆகிற டயரா, அதெல்லாம் வெடிக்கக்கூடிய டயரா, அதெல்லாம் அவ்வளோ செக்கிங் பண்ணி தான் அதெல்லாம் பண்ணுவாங்க.
ஒரு முதல்வர் போற, ஏன்னா டயர்லாம் திடீர்னு ஹைவேஸ்ல இதாச்சுன்னா அது பெரிய ஆக்சிடென்ட்டா வழிவகுத்துரும், எல்லாம் பயங்கரமான செக்கிங் பண்ணுவாங்க. அதுவும் கரெக்டா அந்த சம்பவம் அங்க நடந்துன்னு இருக்கும் போது அந்த தீபத்தை ஏத்த அனுமதிக்காத அந்த சமயத்துல அந்த ஊரை கிராஸ் பண்ணும் போது அந்த வெடிச்சு கார் டயர் வெடிச்சு அந்த வாகனத்தையே மாத்துற மாதிரியாச்சு. இதுதான் அந்த முருகர் கோபப்பட்டுட்டாருன்னு உணர்த்தக்கூடிய ஒரு சம்பவம். ஒரு கோபம், அந்த விளக்கு எரியணும்னு ஆசை கிடையாது அவருக்கு. ஆனா அங்க நிராகரிப்பு வரும்போது ஒரு கோபம் வருது, அவருக்கு வரும். இதே சிவபெருமானுக்கு சைலண்டா பார்த்துன்னு இருப்பாரு, பெருமாளும் சைலண்டா பார்த்துன்னு இருப்பாரு. முருகர் அப்படிலாம் சைலண்டாலாம் உட்காந்து இருக்க மாட்டார். அவரை பத்தி தெரிஞ்சதால சொல்றேன். அந்த கோபத்தை தான் அந்த திமுக வாங்கினாங்க. விஜய் அவர்கள், ஏடிஎம்கே அவர்கள் கூட்டணி வைக்காதது திமுகவுக்கு தான் பலம். இப்ப கூட இவ்வளோ பிரச்சனை ஏற்பட்ட 72 சீட்டு வாங்கி இருக்கிறாங்க, சாதாரண விஷயம் கிடையாது. விஜய் அவர்கள் ஒரு 30 கூட வாங்கி இருக்கிறாரு. இதே திமுக ஒரு 20 வாங்கி இருந்தா கதையை மாறி இருக்கும். விஜய் அவர்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாம போயிருக்கும். ஆனால் அந்த திமுக ஓட்டு விஜய்க்கு போனதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இந்த ஒரு தெய்வத்தோடைய ஒரு கோபம். இது கண்டிப்பா இருக்குது. இது கண்டிப்பா ஒரு மேஜரான பாயிண்ட்டுங்க. இது ஒரு சாதாரண பாயிண்ட் கிடையாது. சரிங்களா? சோ என்ன நடந்தது, என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்ன பலன் சொன்ன, என்ன நடந்தது, நடந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பலனால என்ன, இது எல்லாத்தையும் இந்த பதிவுல சொல்லியிருக்கேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.